முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னை விட்டு விலகிய அந்த ஒருவர் நாளையே உன்னை தேடி வரப்போகின்றார். உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் தரப்போகின்றார். அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ சற்று காலத்திற்கு முன்பு பிரிந்த உறவாக கூட இருக்கலாம். ஒரு முறையாவது இவரை பார்த்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு உறவு நாளையே உன்னை தேடி வரவிருக்கின்றது பிள்ளையே. அது உன் உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உன் குழந்தை பெற்றோர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக தரப்போகின்றது. உன்னை சுற்றி பல உறவுகள் உன்னை இன்னும் ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவை யாவும் உனக்கு புரியவில்லை தங்கமே. நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்கின்றேன், கேள். நீ எப்பொழுதும் நீயாகவே இரு. அடுத்தவர்களிடம் அன்பிற்காக அதிகம் ஏங்காதே. உன் சுய மரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்தில் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என்னுடைய உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும். எனக்கு தெரியும், நம்பிக்கை மற்றும் பொறுமை கடைபிடிப்பதில் சிரமம் என்று. ஆனால் பதற்றம் கொள்ளாதே பிள்ளையே. நான் உனக்கு அதை முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றேன். என்னுடைய முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உண்டு. அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவை இல்லை. கலங்காமல் தைரியமாக இரு. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தையும் நிம்மதி என்ற விளக்கினையும் நான் தருகின்றேன். நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவது இல்லை பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன். உனக்கான உண்மையான உறவை உன்னை தேடி வர நான் செய்கின்றேன். அதுவரை காத்திரு. உனக்கான நல்ல ராசியான நாள் நாளைத்தான் தங்கமே. நீ தேடிய அன்பும் பாசமும் காதலும் அந்த உறவிடமிருந்து உனக்கு முழுமையாக கிடைக்க போகின்றது. நல்ல செய்தி ஒன்று அந்த உறவு உன்னிடம் கூறப் போகின்றது. சந்தோஷமாகவே நீ இருக்க போகின்றாய். ஓம் முருகா.